Exercise 2.4ல first ல second sum தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிரஷனை நம்மள கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட். Z காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மாதிரி எழுத சொல்றாங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 10 minus 5i divided by என்னது? 6 plus 2i. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா, டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டால என்ன செய்யணும்? நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? நம்மளால ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதோட கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்? இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள இமேஜினரி பார்ட்டினுடைய சைன் என்ன செய்யணும்? அப்படியே உல்டாவா, பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா என்னது? பிளஸ்ஸா மாத்தி எழுது. ஓகேவா? அதுதான் என்னது? கான்ஜுகேட்னு பேரு. அப்ப இது என்ன செய்யணும்? இது மேல உள்ள நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். சோ மேல எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 10 minus 5i ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 6 minus 2i divided by என்னது? 6 plus 2i into 6 minus 2. இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போறீங்க? மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? 10 ஆல மேல இருக்கிற நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 10 into 6 60. 10 into minus 2iங்கும் போது என்னது? minus 20i. அடுத்தது minus 5i into 6ங்கும் போது minus 6 5s are 30i. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 2s are 10i ஸ்கொயர் டிவைடட் பை இந்த கான்ஜுகேட் நம்பர்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய கான்ஜுகேட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, a plus ib into a minus ibன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத ரெண்டுத்தையும் என்னது? மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். சாதாரண அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு கிடைக்காது. இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா இங்க i இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் வரும். நம்ம ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்னது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடும். அப்ப கான்ஜுகேட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. இங்க i ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்ப இது என்ன ஆயிடும்? இதெல்லாம் எழுதிட்டு i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 10 ஆயிடும். டிவைடட் பை 6 ஸ்கொயர் என்னது? 36. 2 ஸ்கொயர்ங்கிறது 4. அப்ப எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. ரியல் பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னாக்கிங்க. 60 minus 10ங்கும் போது 50. இது ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -50i டிவைடட் பை என்னது? 36 plus 4 is 40. இப்ப காமன் நம்பர்ஸ் எல்லாம் வெளில எடுத்துக்கலாமா? சோ 50 எடுத்துட்டீங்கன்னா 1 minus i divided by 40. இது 0 0 போயிடும். அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 5/4 into 1 minus i. 5/4 into 1 minus i. நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இந்த மாதிரி கொண்டு வந்தது.